குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும், ஏன் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம், சனி பகவானின் பெயர்ச்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி கோவில்கள் எல்லாத்துலேயுமே இந்த வாக்கியம்தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6/3/2026 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியை விட்டு விலகி நீர் ராசியான மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அங்கே ஒரு 2.5 ஆண்டு காலம் அங்கே இருக்க போகிறார். இடையில 2 தடவை வக்ரம் அடைவார். ஏன்னா சூரிய பகவான் வரும்போது அப்படியே அந்த லாங் டிஸ்டன்ஸ் வரும்போது வக்ரம் 2 தடவை வக்ரம் அடைகிறார். சாதாரணமாகவே இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும், எதிர்பார்ப்பு. என்ன நம்ம ராசிக்கு எங்கே வந்திருக்கார், இது அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கண்டகச்சனியா, ஏழரையா, என்ன ஏது அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே உண்டு. அது ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான், தர்மக்காரகன், ஆயுள்காரகன். இந்த சனீஸ்வர பகவான் ஒரு காவல்காரர் மாதிரி. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு என்கொயரிக்காக போலீஸ்காரங்க வராங்க, தவறுதலாக உங்கள் வீட்டை கதவை தட்டிட்டாங்க, தவறுதலாக நீங்கள் கதவை திறக்கிறீங்க, போலீஸ் நிற்கிறது. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு படபடப்பு, படபடப்பு, பயம். என்னடா அது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கேன்னு. நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் அந்த பயம் இருக்குது பாருங்கள். ஏன்? அதுதான் அந்த காவல்காரர்களை பார்த்தாலே ஒரு வித படபடப்பு. அதனால தான் அந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு படபடப்பு, ஒரு இது எல்லாமே கிடைக்கும். அந்த வகையில் இந்த மீனராசிக்குள்ளே நுழையக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியையும், 10ஆம் பார்வையாக தனுசுவையும் பார்க்குறார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 விசேஷமான பார்வைகள். சனி பகவான் ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்கும், பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. ஆனால் இதே சனீஸ்வர பகவான் வேறு எங்கேயாவது இருந்தார்னா அதுக்குண்டான ஒரு பாடங்களை நமக்கு கொடுப்பார். அந்த பாடங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறணுமே தவிர பயப்படக்கூடாது. அதேமாரி சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி அப்படின்னா சனி பகவான் காயத்ரி தான். சனி பகவான் காயத்ரி சொன்னாலே ரொம்ப விசேஷம். ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமிகி நன்னோ மந்த பிரச்சோதயாத். மந்தன்னா என்னென்னா மெதுவாக போகக்கூடியவர். ஏன்னா சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வர பகவான். அதனால தான் சூரியனை சுற்றி வர 2.5 ஆண்டு காலம் ஆறுது. இப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் இந்த சனீஸ்வர பகவான். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். முதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடகராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி. இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திராதிபதி, அஷ்டமாதிபதி. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இல்லறம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கும். ஆனால் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதனால தான் நல்லபடியாக போகும். கடகராசி அன்பர்கள் வெள்ளந்தினே சொல்லலாம், விகல்பம் இல்லாதவர்கள். அதனால தான் நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நம்பிடுறீங்க, அவன் ஏமாற்றும் போது நீங்கள் அப்படியே கூனி குறுகிறீங்க. அதான் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னாலே அப்படி தான். ஏன்னா நீங்கள் அப்படியே பிளைண்டாக நம்பிடுறீங்க, வெள்ளந்தியாக இருக்கிறதுனால தான். சரி, அதனால் உங்கள் கேரக்டரை ஏன் நீங்கள் மாற்றிக்கிறீங்க? வேண்டாம்.
அந்த வகையில் இந்த களத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா அஷ்டம ராசியில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக உங்களுக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள், மனக்கிலேசங்கள், குழந்தைகளின் மூலமாக உத்தியோகத்திலும் சரி, தொழில் வியாபாரத்திலும் சரி, ஒரே டென்ஷன். சில பேர் சொல்லலாம், இல்லை சுவாமி எனக்கு நல்லபடியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகம் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தசாபுக்தி, லக்னாதிபதி பலம் எல்லாமே பலமாக இருந்தது அப்படின்னாலே இந்த அஷ்டமத்தில் வர சனியாக இருக்கட்டும், கண்டக சனியாகட்டும், ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா உங்கள் தசாபுக்தி பலமாக இருக்குது, லக்னாதிபதியும் பலமாக இருக்கார். லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சா கூட நீச்சபங்க ராஜயோகம் இருந்துன்னா அதிர்ஷ்டம்தான். அந்த வகையில் உங்களுக்கு அஷ்டமராசியில் இருந்துட்டு சில கஷ்டங்களை கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்குங்க. அதாவது ஃபுல் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்குமே இருக்காது. அதேமாரி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன, அதாவது வெள்ளை பேப்பரில் சின்ன புள்ளி, அந்த மாதிரி கருப்பு புள்ளி, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ அஷ்டமராசி விட்டு விலகிய சனீஸ்வர பகவான் எங்கே வராருன்னா உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படின்னு வந்தோடனே உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஓஹோ இதுதான்டா வாழ்க்கை, குழந்தைகளின் மூலமாக நம்ம ஏமாந்துட்டோம், ஓ இதுதான் வாழ்க்கை. உத்தியோகத்தில் இந்த ஆளை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம், அதுதான் வாழ்க்கை. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளி ஏமாத்திட்டான், இதுதான் வாழ்க்கை. உடல் ஆரோக்கியம் இப்படி போயிடுத்த, ஏன் நம்ம ஏதோ நம்ம சாப்பிட்டோம், வேண்டாத சாப்பிட்டுட்டோம், அதனால தான் இந்த பிரச்சனை, ஓகே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, அதாங்க பெரிய விஷயம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் அனுகிரகம் பண்ணுறதுக்குனே வர்றாரு 9ஆம் இடத்துக்கு. சனீஸ்வர பகவான் ஏன்னா இவ்வளோ ஒரு வருஷமாக ஒரு குழந்தைய படாப்படுத்தி எடுத்துட்டோம், பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளை கொடுத்துட்டோம், இனிமேயும் பிரச்சனை கொடுக்கக்கூடாது, இந்த குழந்தைக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். அற்புதமான ஒரு இடம், நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையுங்க. மேலதிகாரிகளாகட்டும், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவனாகட்டும், யாராக இருந்தாலுமே உங்களை புரிஞ்சுப்பாங்க. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு அடாடா இந்த நல்ல மனுஷங்களை, நல்ல ஆளுங்களை நம்ம எப்படி பண்ணிட்டோமேன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் உங்களை நசுக்கணும்னு நினச்சிருக்கா பாருங்க, அவெல்லாம் நசுங்கி ஓடியே விடுவாள், அவள் ஓடி விடுவாள். இந்த சக வியாபாரிகளாகட்டும், இல்லை உங்களுக்கு போட்டியாளர்களாகவே இருக்கட்டும், காம்படிட்டர்ஸ், அவங்க எல்லாம் உங்களை புரிஞ்சுடுவாங்க. இப்போ வேண்டாம் இந்த ஆள்கிட்ட வச்சக்கூடாது. சாதாரணமாகவே கடகராசி அன்பர்கள்ட்ட மோதவே கூடாது. அதேமாரி கடக லக்னம் இருக்கிறதுலையே ஒரு நல்ல ராசி கடகம், அதேமாரி நல்ல லக்னம் கடகம், சூப்பரான இடம். கடக ராசியாகட்டும், கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டையே போட்டக்கூடாது. அவங்கக்கிட்ட சண்டையே ஜெயிக்காது. நீங்கள் 10 அம்பு விட்டிங்கன்னா அவங்க 100 அம்பு விடுவாங்க. நீங்கள் வெறும் 10 விட்டாலே அந்த 10ம் உங்களுக்கு தான் திரும்பும், அவங்க விடுற 100ம் உங்ககிட்ட தான் வரும். கடகராசி அன்பர்களை ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பாருங்க, நீங்கள் வெள்ளந்தின்னு அவங்கள அப்படியே அனுசரித்து போனீங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ பாசக்கார மனிதர்கள் கடகராசி அன்பர்கள், பாசக்கார அன்பு. ஏன்னா காலச்சக்கர தத்துவத்தின்படி 4வது இடம், 4 நாளே தாயார் ஸ்தானம், படிப்பு ஸ்தானம். தாயார் எப்படி இருப்பா? ஒரு குழந்தைகிட்ட நல்லா ஆக்ருதியாக இருக்கிற குழந்தைகிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பா, சாதாரண ஒரு விடலை குழந்தைகிட்டையும் அப்படி தான் இருப்பா தாயார். 10 குழந்தைகள் இருந்தால் அந்த 10 குழந்தைகள் சமமாக பார்க்குறவ தாயார். அந்த வகையில் நீங்கள் வெள்ளந்தி அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபங்கள் இன்னும் வரத்த தொடங்கும். தொழில் வியாபாரம்லாம் நல்லபடியாக போகல, ஏதோ போயிருந்தது, ஏதோ சர்வே பண்ணியிருந்தீங்க, சமாளிச்சிங்க, இப்போ லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடி 7ஆம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் உடன்பிறப்புகள் இப்போ ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. திரும்பி கூட பார்க்காதவங்களாம் திரும்பி பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து வழியே பேசுவாங்க. அதுமாதிரி உங்களோட முயற்சிகள்லாம் இப்போ சாதகமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 10ஆம் பார்வை உங்களோட
பகைரோன ரோகஸ்தானத்தை பார்க்குறாங்க. உத்தியோகத்தில் ஒரு டாப் லெவலுக்கு வர போகிறீங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் போக போகிறது. இனிமேல் நீங்கள் உயர்வான நிலைமைக்கு வரப்போகிறீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பழசை நினைக்கவே நினைக்காதீங்க. பழசு ஒரு பாடம். என்றைக்குமே எப்போவுமே நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா பழசு வந்து நமக்கு ஒரு பாடம். வருங்காலம் தான் நமக்கு வந்து இன்பம். அப்போ வருங்காலத்தை திட்டமிடுங்க. வெற்றி. அதுமாரி உங்களுக்கு கடன் சுமை குறையும். இன்னும் ஜம்முன்னு உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பரபரப்பாக இருப்பீங்க. அப்போ அந்த உண்டான வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைப்பீங்க. அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம். இங்கே தான் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய போகுது. பட்ட கஷ்டங்கள் ஓட போகிறது. மருத்துவ செலவு. ஒரு நிறைய பேருக்கு ஆப்ரேஷன். உடம்பு அப்படியே சீனிச்சு போச்சு. மனசும் சீனிச்சு போச்சு. என்னடா அது இப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க. இப்போ உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்க. சூப்பரான ஒரு ஹெல்த் வைஸ் நீங்கள் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க. சரி, இந்த சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு சில நன்மைகள் டக்கு நடக்குமா? கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மந்தக்காரகன் மெதுவாக உங்களுக்கு அப்படியே ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிப்பார். உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்லைங்க. எப்போவுமே இன்பம்ங்கிறது ஒரு செகண்டில் வந்துட்டு போனாலே அவ்வளோதான், மறந்தும் போயிடும் மறைஞ்சும் போயிடும். ஆனால் அந்த இன்பம் லாங் லைஃபாக இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். கரெக்டாக அந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்பம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் கிடைக்க போகிறது. பாக்கியஸ்தானத்துக்கு வந்து சனீஸ்வர பகவான் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலுக்கு போங்க. பார்வதி தேவியை எந்த ரூபத்துலையும் தாயாரை வழிபாடு பண்ணுங்க. அதுக்காக சிவனை வழிபாடு பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்லலை. சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கோ, பார்வதியும் வழிபாடு பண்ணுங்கோ. மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மையை வழிபாடு பண்ணுங்கோ. மதுரைக்கு போங்க. மதுரைக்கு போயிட்டு மீனாட்சியை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கோ. மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிங்கோ, ரொம்ப விசேஷம். அதேமாரி காகத்துக்கு அன்னம் வைங்கோ. நேர சனி பகவான் கோயிலுக்கு போங்கோ. நவகிரகங்களில் உள்ள சனி பகவான் சன்னதிக்கு போயிட்டு சனி பகவானுக்கு எழுதீபம் போடுங்கோ. அதே மாதிரி நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. சென்னையில் சாலிகிராமம்னு ஒரு ஊர் இருக்குது, வடபழனி பக்கத்தில். அந்த சாலிகிராமம் அந்த இடத்துல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி டெம்பிள், வெங்கடேஷ நகர். கூகுளில் போட்டு சர்ச் பண்ணலாம் கிடைக்கும். வெங்கடேஷ நகர் ராஜராஜேஸ்வரி கோயில். இந்த கோவிலில் சனி பகவான் தனி சன்னதி இருக்குது. அது நிறையா பேருக்கு தெரியாது. சனீஸ்வர பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதி இருந்தாலே அந்த கோயில் விசேஷமான கோவில். அதுவும் ராஜராஜேஸ்வரி. அந்த கோயிலுக்கு போங்க. போயிட்டு ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. சனி பகவான் தனியாக இருக்கார். தனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு எழுதீபம் போடுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனி பகவானோட பெயர்ச்சியில். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணேனாலே நிறைய பேர் கேட்கலாம், எங்களால் சப்போஸ் போக முடியலன்னா என்ன சுவாமி பண்ணுறது? நான் வந்து மதுரையில் இருக்கேன். மதுரை பக்கத்தில் சோழவந்தான்ல தனி கோயில் இருக்கு. சரி சுவாமி, நான் மதுரையில் இல்லை, திருச்சியில் இருக்கேன். கண்டிப்பாக திருச்சியிலையும் ஒரு கோவில் இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு இதுலேயும் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லையா, பரவாயில்லை, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபாடு செய்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த கடகராசி நேயர்களுக்கு களத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.